ஆஸ்ட்ரோ. குகன் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேதவே நமஹ. ஓம் சௌம் சரவண பவ. ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமஹ. தினம்தோறும் இன்றைய ராசி பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய குகன் ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அனைவருக்கும் வணக்கம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மகிழ் நடத்து குகன் வேலு. ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேத்தவே நமோ நமஹ. இன்றைய பஞ்சாங்கம் இன்று 28/3/2025 ஸ்ரீ குரோதி ஆண்டு பங்குனி மாதம் 14ஆம் நாள் வெள்ளிக்கிழமை உத்தராயணம். நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை. கௌரி நல்ல நேரம் மதியம் 12:30 முதல் 1:30 வரை, மாலை 6:30 முதல் இரவு 7:30 வரை. ராகு காலம் காலை 10:30 முதல் 12 மணி வரை. யமகண்டம் 3 முதல் 4:30 வரை. குளிகை காலை 7:30 முதல் 9 மணி வரை. சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். சூரிய உதயம் காலை 6:16. கரணன் 1:30 முதல் 3 மணி வரை. திதி இன்று இரவு 7:24 வரை சதுர்தசி, பின்பு அமாவாசை. நட்சத்திரம் இன்று இரவு 9:44 வரை பூரட்டாதி, பின்பு உத்திரட்டாதி. நாமயோகம் இன்று அதிகாலை 4:37 வரை சுபம், பின்பு சுப்ரம். கரணம் இன்று காலை 8:24 வரை பத்திரை, பின்பு இரவு 7:24 வரை சகுனி, பின்பு சதுஷ்பாதம். அமிர்தாதி யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம். சந்திராஷ்டமமுடைய நட்சத்திரம் இன்று இரவு 9:44 வரை ஆயில்யம், பின்பு மகம். நேத்திரம் இன்று முழுவதும் குருட்டு. ஜீவன் இன்று முழுவதும் உயிரற்றவை. சந்திராஷ்டமமுடைய ராசி கடகராசி. இரவு 9:44 வரை கடகராசி ஆயிலம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். அதன் பிறகு 9:45 முதல் மகம் நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு சிம்மராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் தொடங்கும். இன்றைய நாளுக்கான பண்டிகை திருபுவனம் ஸ்ரீ கோதண்டராமசுவாமி விழா தொடக்கம். திருத்தணி ஸ்ரீ முருகப்பெருமான் கிளி வாகன சேவை. இன்றைய நாளுக்கான வழிபாடு ஸ்ரீ மகாலட்சுமி வழிபாடு செய்து வர மனதிற்கு மகிழ்ச்சியை தரும். இந்த நாள் எதற்கெல்லாம் சிறந்தது? கடன்களை தீர்க்க உகந்த நாள், கிணறு வெட்ட நல்ல நாள், மரக்கன்று நட ஏற்ற நாள், மந்திரம் ஜபிக்க சிறந்த நாள். இன்றைய நாளுக்கான லக்ன நேரம் திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் கொடுக்கப்படுகிறது. காலை 7:23 முதல் 9:07 வரை மேஷ லக்னம். காலை 9:08 முதல் 11:09 வரை ரிஷப லக்னம். 11:10 முதல் மதியம் 1:21 வரை மிதுன லக்னம். 1:22 முதல் 3:29 வரை கடக லக்னம். பிற்பகல் 3:30 முதல் 5:31 வரை சிம்ம லக்னம். மாலை 5:32 முதல் 7:31 வரை கன்னி லக்னம். 7:32 முதல் 9:37 வரை துலாம் லக்னம். 9:38 முதல் 11:48 வரை விருச்சக லக்னம். இரவு 11:49 முதல் 1:56 வரை தனுசு லக்னம். காலை 1:57 முதல் 3:50 வரை மகர லக்னம். காலை 3:51 முதல் 5:33 வரை கும்ப லக்னம். 5:34 முதல் காலை 7:18 வரை மீன லக்னம். வெள்ளிக்கிழமை இந்த நாளை ஆளக்கூடிய கிரகம் ஸ்ரீ சுக்கிர பகவான். ஸ்ரீ சுக்கிர பகவானுடைய தோஷங்கள் நீங்க
ஸ்ரீரங்கம் ஸ்ரீ ரங்கநாத சுவாமியை வழிபடுவது, அம்பாள் மகாலட்சுமியை வழிபாடு செய்வது விசேஷம். வெள்ளிக்கிழமை தினம் இந்த ஸ்ரீ சுக்கிர பகவானுக்கான காயத்ரி மந்திரத்தை அதிகாலை பொழுது பிரம்ம முகூர்த்தத்தில் பாராயணம் செய்வது விசேஷம். ஸ்ரீ சுக்கிர பகவானுக்கான காயத்ரி மந்திரம்: ஓம் அச்வத் வஜாய வித்மகே தனுர் ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்கிர பிரசோதயாத். மீண்டும் ஒரு முறை: ஓம் அச்வத் வஜாய வித்மகே தனுர் ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்கிர பிரசோதயாத். வெள்ளிக்கிழமை காலை 6 முதல் 7 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவானுக்கான ஹோரை. காலை 7 முதல் 8 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஹோரை. காலை 8 முதல் 9 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஹோரை. 9 முதல் 10 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஹோரை. 10 முதல் 11 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஹோரை. 11 முதல் 12 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஹோரை. 12 முதல் 1 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஹோரை. மதியம் 1 முதல் 2 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஹோரை. 2 முதல் 3 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஹோரை. 3 முதல் 4 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஹோரை. மாலை 4 முதல் 5 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஹோரை. மாலை 5 முதல் 6 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஹோரை. இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன், வேலும் அகிலம் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மேஷராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மேஷ ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ செவ்வாய் பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ முருகப்பெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ மேஷ ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. வெள்ளிக்கிழமை தினம் பங்குனி மாதம் 14ஆம் நாள். ராசியினுடைய நிலைகள் மற்றும் கிரகங்களினுடைய நிலைகளை வைத்து பார்க்கும் பொழுது, 2ஆம் வீடு குடும்ப தன ஸ்தானத்தில் வாக்கு பாவகத்தில் குரு பகவான், 3ஆம் இடம் செவ்வாய் பகவான், 6ஆம் இடம் கேத்து பகவான், ராசியினுடைய 11வது வீடு என்று சொல்லக்கூடிய லாபத்தில் புதன் பகவான் வக்ரநிலை, ஸ்ரீ சனீஸ்வர பகவானுடைய சஞ்சாரம் இருக்கிறது. விரயத்தில் சுக்கிர பகவான் வக்ரநிலை, ராகு பகவான், சூரிய பகவானுடைய சஞ்சாரம். லாபத்தில் 4ஆம் வீட்டு சுகஸ்தானத்தின் அதிபதி ஸ்ரீ சந்திர பகவானுடைய சஞ்சாரம் அமைகிறது. இந்த நாள் உங்களுக்கு எப்படி இருக்கும்? இந்த நாளை ஆளக்கூடிய கிரகம் ஸ்ரீ சுக்கிர பகவான். மகாலட்சுமி தாயாரை வணங்கி வந்தார் சகல சௌபாகியங்கள் கிட்டும் என்பது ஐதீகம். மேஷராசி அன்பர்களுக்கு தெய்வ வழிபாட்டில் அதிக கவனம் இருக்கும். திக்கற்றோருக்கு தெய்வமே துணை என்பதை முழுமையாக உணர்வீர்கள், நம்புவீர்கள். வெளியிடங்களுக்கு செல்பவர்களுக்கு சிலருடைய விஷயங்கள் சில மாற்றத்தை உண்டு பண்ணலாம். பயணிக்கக்கூடிய நிலைகளில் புதிய விஷயங்களை கொண்டு வருவீர்கள். பஸ்ஸிலோ அல்லது பொதுவான பயணங்களோ அல்லது உங்களுடைய கார்களிலோ பைக்குகளிலோ செல்பவர்கள் வண்டி வாகனங்களை சரி செய்யக்கூடிய நிலைப்பாடுகளில் இருப்பீர்கள். மிக முக்கியமான விஷயங்களை அவ்வப்போது பேசி சரிபார்ப்பது நல்லது. எதையும் பிறகு பார்த்து கொள்ளலாம் என்று விட்டு வைக்காதீர்கள். சொத்துக்கள் முகாந்திரமாக சில மாற்றங்கள் வரலாம். குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் தீரும், குழப்பங்கள் அகலம். உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு மாற்றமான சூழ்நிலைகள் ஏற்படும். குடும்ப உறுப்பினர்களிடத்தில் மிக மிக கவனமாக அவர்களுடைய மனம் கெடும்படியாக பேசாதீர்கள். மற்றவர்கள் கோபப்படும்படியாக நடந்து கொள்ளாதீர்கள். உணர்ச்சி வசப்படாமல் இருப்பது நல்லது. முதலில் உங்கள் மனதை அமைதிப்படுத்திக் கொள்ள முயற்சி செய்யுங்கள். அதன் பிறகே நீங்கள் பிறரை பற்றி யோசிக்கலாம், சிந்திக்கலாம், பேசலாம். மாணவ மாணவிகளுக்கு உயர்வு பற்றிய எண்ணங்கள் இருக்கும். எதிலும் மேன்மையாக இருக்க கூடிய விஷயங்கள் நடக்கும். வியாபாரத்தில் இருக்கக்கூடிய போக்கு ஒரு சிலருக்கு புரியாமல் கூட போகலாம். மூத்த அதிகாரிகள், மிகப்பெரிய ஒரு துறைகளில் பயணிக்கக்கூடிய அதிகாரிகளிடத்தில் பேசும் பொழுது எந்த விதங்களிலும் உங்களுக்கு நம்பிக்கை குறையாதபடி பார்த்துக் கொள்வது, வேலை செய்வதில் ஆர்வம் காட்டுவது போல உங்களுடைய செயல்கள் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் நிச்சயம் நீங்கள் நல்ல ஒரு உயர்வான நிலைக்கு வர வாய்ப்புகள் உண்டு.
பணம் சார்ந்த எண்ணங்கள் அதிகமாக இருக்கும். பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் நீங்க சில முன்னேற்றங்களையும் முயற்சிகளையும் மேற்கொள்வீர்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவான் மற்றும் குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு சந்திர பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் சிம்மம், தனுசு, மேஷம், மிதுனம், கும்பம். பகை ராசிகள் கன்னி, மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். நட்சத்திர பலன்கள்: அஸ்வினி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி கேது பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாகணபதி. பிள்ளையார்பட்டி ஸ்ரீ கற்பக விநாயகர் பெருமானை வழிபட்டால் நவகிரக தோஷங்கள், தாக்கங்கள் தீரும். இந்த நாளில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய இடையூறுகள் அகலம். ஒரு தெளிவான சிந்தனை பிறக்கும். வாழ்க்கையில் எப்படி எந்தெந்த விஷயங்களை கொண்டு செல்லலாம் என்கிற எண்ணங்கள் எழலாம். பரணி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சுக்கிர பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி. பெருந்தேவி தாயார் வழிபாடு நல்லது. கவனமாக இருங்கள். எதை எப்படி செய்ய வேண்டும் என்கிற எண்ணத்தோடு இருக்க வேண்டும். வாகன பழுதுகளை சரிபார்ப்பது நல்லது. வர்த்தகத்தில் முதலீடுகளை தவிர்க்க வேண்டும். அதனுடைய போக்கை முழுமையாக தெரிந்து கொள்ளுங்கள். கார்த்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு பல சிறப்புகளை தரும். அலைச்சல் அதிகரிக்கும். புரிதல் இருக்காது. வேலை வாய்ப்புகள் தவறி போகலாம். கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாமல் தவிப்பீர்கள். சில நேரம் உங்களுக்கு தடுமாற்றமான குணநலன்கள் இருந்து கொண்டே இருக்கும். எதையும் நேர்மறையாக சிந்தித்தால் தான் வேலைக்கு நல்லது. கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மிக மிக கவனமாக இருந்தால் ஓரளவிற்கு சில சுப பலன்களை பெற வாய்ப்புகள் உண்டு. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். ரிஷபராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்கள் பார்க்கலாம். ஓம் ஸ்ரீ ரிஷபராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சுக்கிர பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயே போற்றி. ஓம் ஸ்ரீ ரிஷபராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. வெள்ளிக்கிழமை தினம் பங்குனி மாதம் 14ஆம் நாள். ராசியிலேயே குரு பகவான், வாக்குஸ்தானத்தில் செவ்வாய் பகவான், பூர்வ புண்ணிய பாகமான 5ஆம் வீட்டில் கேத்து பகவான், 10இல் புதன் பகவான் வக்ரநிலை, ஸ்ரீ சந்திர பகவான், ஸ்ரீ சனீஸ்வர பகவானுடைய சஞ்சாரம். லாபத்தில் 3 கிரகங்களினுடைய சேர்க்கை இருக்கிறது. அதாவது அதிபதியான சுக்கிர பகவான் வக்ர நிலையிலும் ராகு பகவானோடு ஸ்ரீ சூரிய பகவான் இணைந்திருக்கிறார். 3ஆம் வீட்டு அதிபதி உங்களுடைய ராசிக்கு 10இல் சஞ்சாரம் செய்கிறார். ரிஷபராசி அன்பர்கள், இந்த கிரக நிலைகளினுடைய அமைப்பை வைத்து பார்க்கும் பொழுது இந்த நாள் உங்களுக்கு எப்படி இருக்க போகிறது? நீங்கள் கவனித்து செய்ய வேண்டிய விஷயங்கள் என்ன? மத்தியமமான பலன்கள் கிடைக்குமா அல்லது சுமாராக இருக்குமா? நல்ல யோகத்தை கொடுக்குமா? நீங்களே தெரிந்து கொள்ளலாம். வாருங்கள். ரிஷபராசி அன்பர்கள், வேலையில் இருக்கக்கூடிய விஷயங்களை மிகுந்த கவனத்தோடு செய்தால்தான் நல்லது. சற்று நீங்கள் தடுமாறினாலும் அந்த வேலையில் சந்தேகம் வந்துவிடும். எப்பொழுதும் செய்யக்கூடிய வேலையாக இருந்தாலும் பழைய வேலைகளாக இருந்தாலும் சரி, செய்யக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு மனதில் அதிருப்தி உண்டாக்கி மறையும். கடந்த காலங்களில் செய்ய முடியாமல் விடுபட்ட பாதியில் கிடப்பில் போட்ட வேலைகளை முடித்து காட்டுவீர்கள். ஓரளவிற்கு வெற்றியாக கூட முடியும். எதற்காக, ஏன் நடந்தது என்கிற விளக்கம் உங்களுக்கு அறியப்படாது. ஆனால் இந்த நாள் நீங்கள் செய்யக்கூடிய வேலைகளை மிக முழுமையாக முடிக்கக்கூடும். காப்பீட்டு சம்பந்தமான விஷயங்களில் இருப்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் பிறக்கும். பலதரப்பட்ட மக்களுடைய அறிமுகங்கள் ஏற்படும். முக்கியஸ்தர்களுடைய ஆதரவு வேண்டும். எந்த ஒரு விஷயத்திலும் நீங்கள் கால் வைப்பதாக இருந்தால் அதனுடைய முழுமையான தன்மைகளை புரிந்து கொள்வது நல்லது. மிக உயர்ந்த அந்தஸ்தில் இருப்பவர்களுடைய ஆதரவும் சரி, அவர்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு தேவைப்படும், கிடைக்கும். அதிலும் சரியான நேரத்தில் ஒருவருடைய ஆதரவு உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு உச்சத்தை கொடுக்கும். பள்ளத்தில் இருப்பவர்களை மேடேற்றக்கூடிய அளவிற்கு உங்களுக்கு ஒரு சக்தி கிடைப்பது போல. வீட்டில் மங்களகரமான காரியங்கள், ஒரு சில பேச்சுவார்த்தைகள் நல்ல முடிவுகளாக அமையலாம். சாதகமான சூழ்நிலைகள் உண்டாக்கும். வெற்றி வாய்ப்புகள் கிடைக்கும். சமூகத்தில் நல்ல அந்தஸ்து, கௌரவத்தோடு இருப்பதற்கான சூழ்நிலைகள் ஏற்படும்.
முக்கியஸ்தர்களுடைய ஒரு சில ஆதரவுகள் உங்களுடைய வியாபாரத்தை கவனிக்கவும், தொழிலில் நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கவும் மிகப்பெரிய ஒரு ஆதரவாக இருக்கும். இன்சூரன்ஸில் இருப்பவர்கள், ஏஜென்ட்டுகளாக பணிபுரிபவர்களுக்கு காலதாமதங்கள் இல்லாமல் வேலைகள் வெற்றி கிடைக்கும். குடும்பத்தை நல்ல விதமாக கொண்டு செல்வீர்கள். துணைவர் முகாந்திரமாக விருப்பப்பட்ட பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். பொன்பொருள் ஆபரண சேர்க்கை மீதான எண்ணங்கள் அதிகரிக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான். சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அதிகமான நன்மையை தரும். குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரைகளில் சுப நிகழ்ச்சிகளை ஆரம்பிப்பது நல்லது. புதியதொரு வீடு, மனை, வாகனம், ஆடை அணிகலன்கள் வாங்க சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவது சிறப்பு. ஆரோக்கியம் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையில் மருந்து மாத்திரை சாப்பிட்டால் சீக்கிரமே நோய் குணமடையும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கன்னி, மகரம், மீனம், ரிஷபம், கடகம். பகை ராசிகள் சிம்மம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் இள நீல நிறம். நட்சத்திர பலன்கள்: கார்த்திகை நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. மனக்குழப்பங்கள் தீரும், கிளேசங்கள் அகலம். மனதில் தெளிவான சில சிந்தனைகளை எடுப்பீர்கள். கௌரவமாக வாழ்க்கை நடத்துவீர்கள். ரோகிணி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சந்திர பகவான். தெய்வம் ஸ்ரீ காஞ்சி காமாட்சி அம்பிகையை வழிபடுங்கள், நல்லது நடக்கும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அறிமுகம் ஏற்படும். சமூகத்தில் நல்ல பேர், புகழ், அந்தஸ்து அதிகரிக்கும். கௌரவமாக இருக்கக்கூடிய அமைப்பும் உண்டு. மிருகசிரிஷ நட்சத்திரம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. மிருகசிரிஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல முடிவுகள் கிடைக்கும். வெற்றிகள் நிறைந்த நாளாக்கும். பேச்சுவார்த்தைகள் சீராக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மிதுன ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மிதுன ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ புதன் பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகாவிஷ்ணவே போற்றி. ஓம் ஸ்ரீ மிதுன ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. வெள்ளிக்கிழமை தினம் பங்குனி மாதம் 14ஆம் நாள். இந்த நாள் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்க போகிறது என்பதை கிரகங்களினுடைய நகர்வுகள், கிரக பார்வை, சேர்க்கை, சஞ்சாரத்தை பொறுத்துதான் அமையும். அந்த வகையில் மிதுன ராசியிலேயே ஸ்ரீ செவ்வாய் பகவான், சுகஸ்தானத்தில் கேத்து பகவான், ராசியினுடைய 9ஆம் வீட்டில் புதன் பகவான் வக்ர நிலையிலும், அவரோடு ஸ்ரீ சனீஸ்வர பகவான், சந்திர பகவானுடைய சஞ்சாரம். அது மட்டுமல்ல, ராசிக்கு 10ஆம் இடம் தொழில் ஜீவன பாவகத்தில் சுக்கிர பகவான் வக்ரநிலை, ராகு பகவான், சூரிய பகவானுடைய சஞ்சாரம். விரயத்தில் ஸ்ரீ குரு பகவான் சஞ்சரிக்கிறார். இந்த நாள் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்க போகிறது என்பதை முழுமையாக தெரிந்து கொள்ளலாம். வீட்டில் இருப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் வரும். வெளியூர்களில் இருந்தோ, உங்கள் பிள்ளைகள் வெளிநாடுகளிலோ அல்லது வெளி தூரங்களிலோ இருந்து அவர்களுடைய வேலைக்காகவோ படிப்புக்காகவோ சென்று இருந்தார் அவர்களால் சில நல்லது நடக்கும். குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் உருவாக்கும். உயர்ந்த நிலைக்கு வருவீர்கள். அந்தஸ்து பெருகும். திடீர் பயணங்கள் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். நல்ல எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். ஆசைகள் கைகூடும். வீட்டில் இருப்பவர்களுடைய நல் ஆதரவை கொண்டு வியாபாரத்தை செய்வீர்கள். தொழிலில் சில முயற்சிகள் கைகூடி வரும். நல்லிணக்கம் இருக்கும். விருப்பமான விஷயங்களை கொண்டு செல்வீர்கள். நல்ல பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். சாதுரியமான நாளாகும். ஆன்மீக பணிகளில் ஆர்வங்கள் அதிகரிக்கும். வியாபாரத்தில் இருப்பவர்களுடைய ஆதரவு உங்களுக்கு சில செயல்பாடுகள் நன்மையை தரும். அரசாங்க உத்தியோகத்தில் இருப்பவர்களால் சில நன்மைகள் பிறக்கும். மேன்மையான நிலைக்கு வருவீர்கள். அரசு உத்தியோகம் கை கொடுக்கும். பொதுவாக உடல் நலம் நன்றாக இருக்கும். ஆரோக்கியமாக இருப்பீர்கள். உங்களுடைய குடும்ப நிலையை உயர்த்துவதில் அதிக அக்கறை எடுத்துக் கொள்வீர்கள். பொருளாதாரத்தில் ஏற்றம் பிறக்கும். வருமானத்திற்கான வழிவகைகள் உண்டு. இந்த நாள் உங்களுடைய சேமங்கள், லாபங்கள் திருப்திகரமாக இருக்கும். வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். வியாபாரம் கொடிக்கட்டி பறக்கக்கூடும். தொழில் ரீதியாக புதிய முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். நம்பிக்கை வாய்ந்த சில விஷயங்கள் நடக்கும்.
எல்லாமே உங்களுக்கு நேர்மறையான எண்ணத்தோடு இருக்கும். சந்தோஷமாக இருப்பீர்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை தரும். புதியதொரு முயற்சி, உத்தியோகம், வீடு, மனை வாங்குவது, இது போன்ற விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையில் செய்தால் வேலைகள் வேகமாக முடியும். சுப நிகழ்ச்சிகளை குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரையில் ஆரம்பிப்பது அல்லது செய்வதன் மூலம் வேலைகள் நல்லபடியாக நடக்கும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் துலாம், கும்பம், மேஷம், சிம்மம், மிதுனம். பகை ராசிகள் விருச்சகம், மகரம், மீனம். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். மிருகசிரீஷ நட்சத்திரம் 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை என்று வழிபட்டால் ஆனந்தமாக இருப்பீர்கள். பிள்ளைகளால் நல்லது நடக்கும். பெருமை, பேர், புகழ், அந்தஸ்து அதிகரிக்கும். திருவாதிரை நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ராகு பகவான். தெய்வம் ஸ்ரீ துர்கையம்மனுடைய வழிபாடு நல்லது. ஓம் காத்தியாயனாய வித்மகே கன்னியகுமாரி தீமகி தன்னோ துர்கை பிரசோதயாத் என்று வழிபட்டால் சீரான போக்கு இருக்கும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு எண்ணங்கள் கைகூடும். எடுத்த வேலைகளை திருப்திகரமாக முடிப்பீர்கள். விருப்பமான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். பிள்ளைகளுடைய செயல்கள் நல்ல விதமாக அமையும். புனர்பூசம் நட்சத்திரம் 1, 2, 3ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான். வழிபாடு நல்லது. பெரியவர்களுடைய கருத்துக்களை கேட்டு நடந்து கொள்ளுங்கள். ஒரு சிலருடைய ஆதரவு கிடைக்கும். நல்லதொரு வாக்கு உங்களுக்கு திருப்தியை தரும். மனதில் நிம்மதியும் சந்தோஷமுமாக இருப்பீர்கள். இந்த நாள் உங்களுக்கு எல்லா சலுகைகள் கிடைக்கும். வருமானம் பெருக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கடகராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கடகராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சந்திர பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ காஞ்சி காமாட்சி தாயே போற்றி. ஓம் ஸ்ரீ கடகராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. வெள்ளிக்கிழமை தினம் பங்குனி மாதம் 14ஆம் நாள். இந்த நாள் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கும், என்னென்ன பலன்கள் கிடைக்கும் என்பதை அறியலாம். ராசிக்கு 3ஆம் வீட்டில் கேத்து பகவான். ராசியினுடைய 8ஆம் வீடு அஷ்டமஸ்தானத்தில் புதன் பகவான் வக்ர நிலையிலும் ஸ்ரீ சனீஸ்வர பகவான் அதிபதியான சந்திர பகவான் சஞ்சாரம் செய்கிறார். பாக்யஸ்தானத்தில் சுக்கிர பகவான் வக்ர நிலை, ராகு பகவான், சூரிய பகவான் என 3 கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. லாபத்தில் குரு பகவான், விரயத்தில் செவ்வாய் பகவான். வெள்ளிக்கிழமை தினம் பங்குனி மாதம் 14ஆம் நாள். உங்களுடைய ராசிக்கு இந்த நாள் எப்படி இருக்கும், எதையெல்லாம் வைத்து எப்படியெல்லாம் செய்ய வேண்டும், எந்த ஒரு காரியத்தை முன்னெடுத்தாலும் மிக மிக கவனமாக இருக்க வேண்டியது நல்லது. கடகராசி அன்பர்கள், இந்த நாள் நல்ல நாளாக இருக்கிறது. அதிர்ஷ்டகரமான அமைப்புகள் உண்டு. எதற்கும் கவலை வேண்டாம். தெய்வம் உங்கள் பக்கம் இருக்கிறது என்பதை மட்டும் நம்புங்கள். அம்பிகை அம்மன் வழிபாடு நல்லது. இச்சாசக்தி, ஞான சக்தி, கிரியாசக்தி தேவியை வழிபடுங்கள். அவ்வப்போது நேரம் கிடைக்கும் பொழுது அம்மன் கோவிலுக்கு சென்று தீபங்கள் ஏற்றி வருவது நல்லது. எடுத்த காரியங்கள் உங்களுக்கு அனுகூலமாக நடக்கும். தேக ஆரோக்கியம் மேம்படும். உடல் நலம் நன்றாக இருக்கும். உடல் சூடு சார்ந்த, சளி சார்ந்த பிரச்சனைகள் அகலும். நுரையீரல் சார்ந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறைந்து வரும். கடன் தொல்லையிலிருந்து வெளிவருவீர்கள். கொடுக்க வேண்டிய பழைய கடன்களை பேசி தீர்ப்பீர்கள். சாத்வீகமான குண அமைப்புகள் உண்டாகலாம். குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு சிறு சிறு சலசலப்புகள் வந்து போகும். கூட்டாளிகளுடைய ஒத்துழைப்புகள் நல்லது நடக்கும். வீட்டிற்கு தேவையான படி நல்ல நிகழ்வுகள் நடைபெறும். வருமானத்தை அதிகப்படுத்துவதற்கான வேலைகள் விறுவிறுப்பாக நடக்கும். மூதாதையர்கள் சொத்துக்களில் இருக்கக்கூடிய நீதிமன்ற வழக்குகளை கையாளும் பொழுது மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். டாம்பிகமாகவோ ஆடம்பரமாகவோ இருக்காதீர்கள். எளிமையாக இருங்கள். நேரம் உங்களுக்கு மத்தியமமாக இருக்கும் பொழுது சில நேரம் ஒரு சில விஷயங்கள் நல்லவிதமாக நடக்கும். ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு மாறுபாடு தன்மையோடு இருக்கலாம். செலவுகள் நிறைந்ததாகவே அமையும். ராசிக்கான சுபகிரக ஓரைகள். சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் தொடர்புடைய முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவதால் நன்மைகள் ஏற்படும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரை நல்லது.
நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் விருச்சகம், மீனம், ரிஷபம், கடகம், கன்னி. பகை ராசிகள் துலாம், தனுசு, கும்பம், மேஷம். அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் இள மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் புனர்பூசம் நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான், தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கியம் மேம்படும், நன்மைகள் விளையும், அதீத சந்தோஷம் உண்டாகும். பூசம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சனீஸ்வர பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. ஸ்ரீ சனீஸ்வர பகவானை வழிபட்டால் ஓரளவிற்கு பிரச்சனைகளில் இருந்து வெளிவர வாய்ப்புகள் உண்டு. தேவையற்ற மன கிளேசங்கள் உண்டாகும். சந்திர பகவான் சனீஸ்வர பகவானோடு இணைந்திருப்பதால் மன போராட்டங்களாக இருக்கும். சில முடிவுகள் எடுக்க முடியாது. அதிலும் அஷ்டமஸ்தானத்திலேயே சஞ்சாரம் செய்வதால் கடகராசி அன்பர்கள், அதிலும் பூசம் நட்சத்திரக்காரர்கள் மன அமைதியற்று இருப்பீர்கள். மன கவலைகள் தோன்றும். மிக மிக கவனமாக எச்சரிக்கையாக செயல்படுவது நல்லது. ஆயில்யம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி புதன் பகவான், தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு. பெருமாள் வழிபாடு நல்லது. பொறுமையாக இருங்கள். காலத்தினுடைய சூழ்நிலைகளை கவனித்து செல்ல வேண்டாம். அசௌகரியங்கள் உண்டாக்கும். எல்லாவற்றையும் சமாளித்தே ஆக வேண்டும். ஸ்ரீமன் நாராயணரை வழிபடுவது உங்களுக்கு பல நிலைகளில் திருப்தியை தரும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். சிம்மராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் அல்லாசியம் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ சிம்மராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ சூரிய பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ சிவபெருமானை போற்றி. ஓம் ஸ்ரீ சிம்மராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. ராசிக்கு 2ஆம் வீட்டில் கேத்து பகவான். களத்திரஸ்தானத்தில் 3 கிரகங்களினுடைய சஞ்சாரம். 1 சந்திர பகவான் உங்களுடைய விரையாதிபதி. 2ஆம் ஸ்தானத்தின் அதிபதியான புதன் பகவான் வக்ரநிலை. அவரோடு 6க்கும் 7க்கும் அதிபதியானவர் ஸ்ரீ சனீஸ்வர பகவானுடைய சஞ்சாரம். இந்த அமைப்பினுடைய நிலைகளை வைத்து பார்க்கும் பொழுது எண்ணத்தில் தெளிவு என்பது காணப்படாது. மிகச்சரியாக விரையாதிபதி 7ஆம் வீட்டில் இருப்பதால் துணைவரிடத்தில் சின்ன சின்ன கருத்து மாற்று போக்குகள் வரலாம். எண்ணத்தில் சிந்தனைகளில் இனம் புரியாத குழப்பங்கள் உண்டாகும். பேசும்பொழுது யாரிடத்திலும் வாக்குறுதிகள் கொடுக்காதீர்கள். இரவு நேரத்தில் சிம்மராசி அன்பர்களுக்கு சந்திராஷ்டமம் தொடங்கி இருக்கிறது. அதிலும் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு 1ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு. ஆகவே சிம்மராசி அன்பர்கள் வீண் பேச்சுக்கள், வாக்குவாதங்கள் வேலை சார்பாகவும் இருக்கக்கூடாது. முக்கிய பணிக்காக வெளியே செல்பவர்கள் அக்கம் பக்கம் இருப்பவர்களுடைய சூழ்நிலைகளை உணர்ந்து கொண்டு செய்தல் நல்லது. பிறருக்கு தொந்தரவாக எந்த காரியத்தையும் செய்தல் கூடாது. மாணவ மாணவிகள் படிப்பில் சில குறைபாடுகள் வரலாம். படிக்கக்கூடிய விஷயம் புரிதல் என்பது இருக்காது. தேவையற்ற மனக்குழப்பங்களுக்கு ஆளாக நேரிடலாம். விலை உயர்ந்த பொருட்களை கையாள்வது கடினம். வேலையில் உயர்ந்த அதிகாரிகளிடத்திலோ மற்ற ஊழியர்களிடத்திலோ சக நபர்களிடத்திலோ வெறுப்புணர்வை காட்டாதீர்கள். ஒவ்வொருவரிடமும் விழிப்புணர்வாக இருங்கள். விவாத போக்கு இருக்கக்கூடாது. நீதிமன்ற வழக்குகளில் அமைதியை கையாண்டால் நல்லது. உடல்நலம் மனநலம் இரண்டிலும் எச்சரிக்கை தேவை. எதையும் சாதாரணமாக கொண்டு செல்லாதீர்கள். அவ்வப்போது நடைபெறக்கூடிய நவ கிரகங்களினுடைய நகர்வுகள் மற்றும் சில கிரகங்களினுடைய சஞ்சாரங்களும் மாறுபடலாம். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், சூரிய பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகளை எடுக்கலாம். அரசு சார்ந்த விஷயங்களுக்கு சூரிய பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் தனுசு, மேஷம், மிதுனம், சிம்மம், துலாம். பகை ராசிகள் மகரம், ரிஷபம், மீனம், விருச்சகம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள் மகன் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி கேது பகவான், தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு. பெருமாள் வழிபாடு நல்லது. ஸ்ரீ மகா கணபதியை வழிபாடு செய்வதே விசேஷம். எந்த ஒரு விஷயத்தையும் தீர்க்கமாக சிந்திக்காமல் முடிவெடுக்காதீர்கள். மேலோட்டமாக எண்ணுவது மிகப்பெரிய தவறு. அதை உங்களை பிரச்சனையில் கொண்டு சிக்க வைத்துவிடும். மகம் நட்சத்திரக்காரர்கள் பெரியவர்களுடைய கருத்துக்களை கேட்டு செய்ய வேண்டும். பூரம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சுக்கிர பகவான், தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி. பெருந்தேவி தாயார் வழிபாடு நல்லது. ஸ்ரீ சூக்தம் மற்றும் லட்சுமி அஷ்டோத்திர சதநாமாவளி
இந்த பாடல்களை பாராயணம் செய்வது அல்லது ஸ்ரீ லலிதா சகஸ்ரநாமம் கேட்பது, அன்னை அபிராமி தேவியினுடைய 100 பாடல்களை உட்கார்ந்து கேட்டால் சகல நன்மைகள் வந்து சேரும். உத்திரம் நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான் தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. பேச்சுவார்த்தைகளில் கவனம் தேவை. வாதங்களை தவிர்க்க வேண்டும். அமைதியாக இருங்கள். விவாதங்களை குறைத்துக் கொள்ளுங்கள். சக நபர்களிடத்தில் விட்டு கொடுத்து போக வேண்டும். இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கன்னிராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியம் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கன்னிராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ புதன் பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகாவிஷ்ணவே போற்றி. ஓம் ஸ்ரீ கன்னிராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. வெள்ளிக்கிழமை தினம் கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த நாள் எப்படி இருக்கும், என்னென்ன பலன்கள் அமையக்கூடும்? தம்பதியர்களுக்குள் இந்த நாள் புரிதல்கள் உண்டாகும். வீண் பேச்சுக்கள், வாக்குவாதங்கள் இருக்காது. வெள்ளிக்கிழமை தினத்தில் ஒற்றுமை உணர்வோடு இருந்தீர்களேயானால் ஸ்ரீ மகாலட்சுமியுடைய அனுகிரகத்தை பரிபூர்ணமாக பெறுவீர்கள். எந்த ஒரு வீட்டிலும் சண்டை சச்சரவுகள் இல்லாமல் இருப்பதே நல்லது. அந்த வீட்டில் ஸ்ரீ மகாலட்சுமி வாசம் செய்வாளாம். பேச்சுக்களில் அனுபவங்கள் வெளிப்படும். மனம் சார்ந்த வகையில் சில சங்கடங்கள் இருக்கும். லாபத்தின் அதிபதி விரயத்தில் இருப்பதால் பொருளாதார நிலைகளில் சில பணத்தை பற்றி எண்ணங்கள் அதிகமாகும். உணவுத்துறை சார்ந்த வியாபாரத்தில் இருப்பவர்கள், உணவு கிடங்கு வைத்து நடத்துபவர்கள், மளிகை கடை வைத்திருப்பவர்கள், அரிசி தானிய கிடங்கு வைத்திருப்பவர்கள் கவனமாக இருங்கள். ஏதாவது ஒரு வகையில் பணம் செலவாகும். சந்திர பகவான் நீருக்கும் உணவுக்கும் ஆதாரமாக கூடியவர். கடந்த கால எண்ணங்கள் அதிகரிக்கலாம். மாணவர்களுக்கு மறதி என்பது இருக்கும். படிப்பினுடைய நிலையை முழுமையாக புரிந்து கொண்டு எழுத வேண்டும். தேர்வுக்காக தயாராக கூடியவர்கள் நல்ல தேர்ச்சி பெற இறை வழிபாடு, தியானம், யோகாசனங்கள் செய்வது விசேஷம். வியாபாரத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை முழுமையாக புரிந்து கொள்ளுங்கள். போட்டிகளை புரிந்து கொள்வீர்கள். உத்தியோகத்தில் மறைமுகமான விமர்சனங்கள் உருவாகும். பலர் அவரவர்களுடைய மனதில் தோன்றியபடி உங்களை பற்றி பேசலாம். அந்த பேச்சிற்கு இடம் கொடுக்காதீர்கள். நீங்கள் யார் என்பதை முழுமையாக நீங்கள் உணரும்படியாக இருங்கள். உங்களுக்கான பலம் என்ன, பலவீனம் என்ன என்பதை அறிந்து கொள்வது விசேஷமானது. மறைமுகமான பிரச்சனைகள் தீரும். ஆக்கப்பூர்வமான நாளாக அமையும். உடல்நலம், மனநலம் சீராக அமையும். உணவு சார்ந்த விஷயங்களில் கட்டுப்பாடோடு இருப்பது விசேஷம். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகளை எடுக்கலாம். அரசு சார்ந்த விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரை நல்லது. சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரையையும், பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும் பயன்படுத்துவது விசேஷம். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மகரம், ரிஷபம், கன்னி, கடகம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்கள்: உத்திரம் நட்சத்திரம் 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. கருத்து வேறுபாடுகள் குறையும். தம்பதியர்களுக்கிடையே புரிதல் இருக்கும். குடும்பத்தில் ஒற்றுமை. உடன் பிறந்தவர்களால் ஆதரவு கிட்டும். ஹஸ்தன் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சந்திர பகவான், தெய்வம் ஸ்ரீ காஞ்சி காமாட்சி அம்பிகையை வழிபடுங்கள். சிலரால் உங்களுக்கு வேலைகள் காலதாமதமாகும். கிடைக்க வேண்டிய இடத்தில் சில பணம், பொருளாதார நிலையில் தாமதங்கள் இருக்கும். கவனமாக இருங்கள். பொறுமை, நிதானத்தோடு இருங்கள். நேரம் கிடைக்கும் பொழுது உடற்பயிற்சி, மனப்பயிற்சி, நடைப்பயிற்சி செய்வதோடு யோகாசனங்கள், தியானம் செய்வது விசேஷமானது. சித்திரை நட்சத்திரம் 1, 2ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான், தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு பல சிறப்புகளை பெற்றுத்தரும். விமர்சனங்கள் நீங்கும். ஆக்கப்பூர்வமான நாளாக்கும். மறைமுகமான பிரச்சனைகள் தீர வாய்ப்புகள் உண்டு. போட்டிகளை புரிந்து கொண்டு வெற்றி நடை போடுவீர்கள். இந்த நாள் ஏற்றம் நிறைந்த நாளாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். துலாம் ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ துலாம் ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சுக்கிர பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயே போற்றி. ஓம் ஸ்ரீ துலாம் ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. துலாம் ராசி அன்பர்களே, வெள்ளிக்கிழமை தினமாக இருப்பதால் வியாழக்கிழமையே குங்குமம் வீட்டில் வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள். அதனை வெள்ளிக்கிழமை தினத்தில் ஸ்ரீ மகாலட்சுமி கோவிலுக்கோ அல்லது அம்மன் கோவிலுக்கு சென்று கொடுத்து அவற்றை வரக்கூடிய சுமங்கலிகளுக்கு குங்கும பிரசாதம் கொடுக்கலாம். அப்படி செய்வதால் தொடர்ந்து 9 வாரம்
11 வாரங்கள் அல்லது 21 வாரங்கள் செய்யும் பொழுது வருமானம் அதிகரிக்கும், பொருளாதார நிலையில் ஏற்றம் பிறக்கும், குடும்ப வாழ்க்கை சீர்படும், புதுவிதமான லட்சியங்களை நோக்கி பயணிக்கக்கூடும், வேலையில் உங்களுக்கு நல்ல பேர் புகழ் அதிகரிக்கும், உடன் பிறந்தவர்களுடைய ஆதரவு உண்டாக்கும், தொழில் சார்ந்த விஷயங்கள் திருப்தியை தரும். இந்த நாள் துலாம் ராசி அன்பர்களுக்கு பணம் வருவதற்கான வாய்ப்புகள் கிட்டும். வருமானத்தை அதிகப்படுத்துவதில் வியாபார நோக்கில் சில வேலைகளை கவனிப்பீர்கள். மக்களை அதிகம் வசீகரிக்கக்கூடிய விதமாக சில வேலைகள் நடக்கும். எதிர்பாராத வகையில் சில பண வரவுக்கு வாய்ப்புகள் உண்டு. வியாபாரத்தில் போக்கு 2 மடங்காக்க லாபங்கள் கிடைக்கும். எதிர்பார்த்ததை காட்டிலும் எதிர்பாராத வகையிலும் உங்களுக்கு பொருள் விற்பனை அமோகமாக்கும், வாடிக்கையாளர்களுடைய வருகை அதிகரிக்கும். இன்சூரன்ஸ் சார்ந்த துறைகளில் இருப்பவர்களுக்கு வருமானம் கிடைக்கும். புதுவிதமான எண்ணத்தை நோக்கி பயணிப்பீர்கள். வெளியூர்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் கிட்டும். தெய்வ வழிபாட்டின் மூலம் மனதில் நம்பிக்கை பிறக்கும், ஆற்றல் வேகம் அதிகரிக்கும், புத்துணர்ச்சியாகவும் இருப்பீர்கள். குடும்பத்தில் கலகலப்பு உண்டாக்கும். தம்பதியர்களுக்கிடையே மன ஒற்றுமை இருக்கும். இருவருமே அனுசரித்து செல்வீர்கள். வேலைக்கு தகுந்தாற்போல் உங்களுடைய வேலை ஆட்களை நியமித்துக் கொள்வீர்கள். நல்ல குணமும் நல்ல மனமும் படைத்தவர்களாக, நேர்மை உள்ளவர்களாக, உங்களைப் போல் அவர்களும் நல்ல எண்ணம் கொண்டவர்களாக நியமிப்பீர்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சந்திர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கும்பம், மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. பகை ராசிகள் மீனம், மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். நட்சத்திர பலன்கள்: சித்திரை நட்சத்திரம் 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. லட்சியங்கள் பிறக்கும். எடுத்த வேலைகள் கைகூடும். ஆதரவான சூழ்நிலைகள் இறக்கும். இழுபறிகள் மறையும். சுவாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ராகு பகவான். தெய்வம் ஸ்ரீ துர்க்கை அம்மனுடைய வழிபாடு நல்லது. இழுபறிகள் மறையும். பணம் சார்ந்த பிரச்சனைகள் தீரும். பண வரவுகள் உண்டாகும். லாபங்கள் அதிகரிக்கும். விசாக நட்சத்திரம் 1, 2, 3ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. ஒத்துழைப்பான நாள், ஓய்வு நிறைந்ததாக இருக்கும். நெருக்கமானவர்களிடத்தில் நல்ல விஷயங்கள் நடக்கும். முதலீடு சார்ந்த எண்ணங்கள் மேலோக்கம். உறவுகளால் உங்களுக்கு அனுகூலம் ஏற்படும். இந்த நாள் வெற்றி வாய்ப்புகள் நிறைந்த நாளாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ விருச்சிக ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ செவ்வாய் பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ முருகப்பெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ விருச்சிக ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. வெள்ளிக்கிழமை தினம் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த நாள் வேலை வாய்ப்பு தொடர்பான எண்ணங்கள் அதிகமாக இருக்கும். மனம் சார்ந்த பிரச்சனைகள் சற்று குறையும். சந்திர பகவானுடைய அனுகிரகம் வேண்டி வழிபடுங்கள். அவர் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் வீட்டில் இருப்பதால் தொழில் சார்ந்த விஷயங்களிலும் வியாபாரத்திலும் வருமானம் சார்ந்த செயல்களிலுமே அதிக கவனம் இருக்கும். கௌரவ பதவிகள் வந்து சேரும். கற்பனை சார்ந்த துறைகளில் இருப்பவர்கள், ஓவியம் வரைபவர்கள், கலை சார்ந்த துறைகளில் இருப்பவர்களுக்கு எண்ணங்கள் மேலோங்கும். வருமானத்தை அதிகப்படுத்துவீர்கள். குழந்தைகளுடைய வளர்ச்சிக்காக சில முதலீடுகளை மேற்கொள்ளக்கூடும். வங்கி கணக்கு உயரும். சில நேரம் தேவைக்கு மேல் சில பொருட்களை வாங்குவீர்கள். அப்படி இல்லாமல் சிக்கனத்தை கடைபிடியுங்கள். நண்பர்களுடைய கருத்துக்களை வரவேற்பீர்கள். அவர்களுடைய ஒரு சில ஆலோசனைகள் உங்களுக்கு புதிய முன்னேற்றத்தை கொடுக்கும். ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறைந்து வரும். முழுமையாக நீங்க இறைவனுக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்வது நல்லது. ஆடம்பரமான செலவுகளை குறைத்துக் கொள்ளுங்கள். உற்சாகமாக இருக்கக்கூடும். விருச்சிக ராசி என்பர்கள் இந்த நாள் மனநலம், உடல் நலம் இரண்டுமே சீராகும். பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய ஏற்ற இறக்கங்கள் சற்று தனியும். தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். குழந்தைகளுடைய வளர்ச்சிக்கான விஷயங்கள் கை கொடுக்கும். தொட்ட காரியங்கள் துலங்கும். துரிதமாக இருப்பீர்கள். சுறுசுறுப்பாக இருக்கக்கூடும். எண்ணிய வேலைகள் திறமையாக நடத்தக்கூடும். நண்பர்களுடைய ஆதரவு கிடைக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் தொடர்புடைய முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவதால் நன்மைகள் ஏற்படும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரை நல்லது. நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள்
மீனம், கடகம், கன்னி, மகரம், விருச்சகம். பகை ராசிகள் கும்பம், மிதுனம், சிம்மம். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான். வழிபாடு நல்லது. சிந்தனைகள் மேம்படும். தொட்ட காரியங்கள் துலங்கும். ஓவியம் வரைபவர்கள் கற்பனை மற்றும் கலைத்துறை சார்ந்த விஷயங்களில் ஆர்வங்கள் மேம்படும். பொறுப்புகளை முழுமையாக முடிப்பீர்கள். அனுஷ நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சனீஸ்வர பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. முயற்சிகள் கை கொடுக்கும். தொட்டது துலங்கும். வருமானத்தை அதிகப்படுத்துவீர்கள். ஆக்கமூக்கம் நிறைந்த நாள். கேட்டை நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி புதன் பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு பெருமாள். வழிபாடு நல்லது. இன்னல்கள் குறையும். பணம் சார்ந்த பிரச்சனைகள் தீரும். உற்சாகமாகவும் இருப்பீர்கள். தன தானிய சம்பத்துகள் அதிகரிக்கும். இந்த நாள் ஏற்றங்கள் முன்னேற்றங்கள் நிறைந்த நாளாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். தனுசு ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ தனுசு ராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ குரு பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியை போற்றி. ஓம் ஸ்ரீ தனுசு ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. வெள்ளிக்கிழமை தினம் தனுசு ராசி அன்பர்கள், இந்த நாள் உண்மையிலேயே ஒரு நல்ல நிலைக்கு வருவதற்கான வழிகள் கிடைக்கும். அதிகம் சிந்தித்துக் கொண்டே இருப்பீர்கள். வாழ்க்கையினுடைய நிலை எப்பொழுது மாறும் என்று அந்த கேள்விக்குண்டான பதிலாக இந்த தினம் அமையும். உங்களுடைய செயல்களிலும் சில ஏற்ற இறக்கங்கள் இருந்தால் குடும்பத்தில் வீட்டில் இருப்பவர்களிடத்தில், உங்கள் துணைவரிடத்திலும் சரி, பெரியவர்களிடத்திலும் சரி, மூத்தவர்களிடத்தில் சற்று அனுசரித்துதான் போக வேண்டும். அசௌகரியங்கள் இருந்தாலும் சமாளித்துக் கொள்ளுங்கள். தடைப்பட்ட வேலைகள் திருப்திகரமாக நடக்கும் நாள். எதிலும் புத்துணர்ச்சி இருக்கும். மகிழ்ச்சியாகவும் இருப்பீர்கள். வேலையில் விறுவிறுப்பு காணப்படும். புதிய தொழில்துறை சார்ந்த விஷயங்களில் சில கணக்குகளை கையாளுவீர்கள். புரிதல்கள் இருக்கும். வியாபாரத்தை மிக நியாயமாக தராசு போல நடத்துவீர்கள். எதிலும் நேர்மை எங்கும் நேர்மை என்பது போலவே உங்களுடைய செயல்கள் அமையும். திட்டமிட்ட வேலைகள் திருப்திகரமாக நடக்கும். வருமானத்தை பெருக்குவீர்கள். வேலையில் இருக்கக்கூடிய தடை இடர்பாடுகள் அகலும். தொந்தரவு செய்தவர்கள் விலகி போகலாம். புதிய நல் வாய்ப்புகள் அமையும். சக நபர்களுடைய ஆதரவு கிடைக்கும். புண்ணியங்களை சேர்த்துக் கொள்வீர்கள். புதிய அத்தியாயங்கள் பிறக்கும். அதிக நன்மைகள் பிறக்கும் நாள். ராசிக்கான அமைப்புப்படி மாணவ மாணவிகளுக்கு படிப்பின் மீதான ஆர்வங்கள் அதிகரிக்கலாம். விளையாட்டு போட்டிகளில் கலந்து கொள்வீர்கள். தேர்வுக்காக தயாராக கூடியவர்கள் நல்ல தேர்ச்சி முடிவுகள் கிடைக்கும். பயம் வேண்டாம். உடல் நலம் மனநலம் இரண்டுமே சீராக்கும். ஆரோக்கியமான நிலையிலேயே இருப்பீர்கள். கோப உணர்வுகளை தவிர்க்க வேண்டும். உணர்ச்சி வசப்படுதல் கூடாது. இறைவனுடைய ஆலயங்களுக்கு சென்று வருவது, தீப வழிபாடு மேற்கொள்வது, இறைவனுக்கு பிரசாதங்களை சமர்ப்பிப்பது என்று உங்களுக்கு எது இயலுமோ யதாசக்திக்கு தகுந்தாற்போல் இறைவனுக்கு ஏதாவது ஒரு பொருளை நீங்கள் கோவிலுக்கு கொடுக்கலாம். ஒரு சிலருக்கு தானமும் செய்யலாம். நல்லது. நன்மைகள் அதிக அளவில் பிறக்கும் நாள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்பான முயற்சிகள் கைகூடும். பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மேஷம், சிம்மம், தனுசு, கும்பம், துலாம் பகை ராசிகள். ரிஷபம், கன்னி, கடகம், மீனம். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி கேத்து பகவான். தெய்வம் ஸ்ரீ மகா கணபதி. பிள்ளையார்பட்டி ஸ்ரீ கற்பக விநாயக பெருமானை வழிபடுங்கள். அனுசரித்து செல்லுங்கள். தன தானிய அபிவிருத்தி உண்டாகும். புத்துணர்ச்சியாகவும் இருப்பீர்கள். தெய்வ பலம் உங்களிடம் அதிகரிக்கும். பூராடம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சுக்கிர பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி பெருந்தேவி தாயார். வழிபாடு நல்லது. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு தன தானிய சம்பத்துகள் அதிகரிக்கும். பொருளாதாரத்தில் ஏற்றம் கிடைக்கும். விடுபட்ட வேலைகளை முயற்சி செய்து கொண்டு வருவீர்கள். விலகியவர்கள் மீண்டும் வந்து இணையலாம். அனுகூலம் உண்டாக்கும் நாள். பண வரவுக்கு இடமுண்டு. உத்திராடம் நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. அத்தியாயங்கள் பிறக்கும். புதிய வகைகள் உண்டாக்கும். புதிய நல் வாய்ப்புகள் பிறக்கும். முன்னேற்றங்கள் உண்டாக்கும். இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம்.
மகர ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மகர ராசியே போற்றி, ஓம் ஸ்ரீ சனீஸ்வர பகவானே போற்றி, ஓம் ஸ்ரீ முருகப்பெருமானே போற்றி, ஓம் ஸ்ரீ மகர ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. எல்லாம் வல்ல ஈசன் சிவபெருமானுடைய அனுகிரகம் வேண்டி வழிபடுங்கள். சனீஸ்வர பகவானுக்குண்டான அதி தேவதை தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. மனதார இறைவனுக்கு அபிஷேகங்கள் செய்யுங்கள். வில்வத்தினால் அபிஷேகம் செய்யலாம், தூய பன்னீரினால் அபிஷேகம் செய்யலாம், பால் அபிஷேகம் செய்வது விசேஷம். சிவபெருமான் அபிஷேக பிரியர், பெருமாள் அலங்கார பிரியர். செய்யக்கூடிய வேலைகளில் இந்த நாள் மிக மிக கவனம் தேவை மகர ராசி அன்பர்களே. ஆகவே மகர ராசி அன்பர்கள் அகலக்கால் வைக்க வேண்டாம். புது விஷயங்களுக்கு ஏற்புடையதாக இருக்காது. பழைய விஷயங்களை கவனித்துக் கொள்ளுங்கள். மன ஒற்றுமை என்பது வேண்டும். யாரை பற்றியும் குறைகள் சொல்வதோ குறை கூறுவதோ கூடாது. கூடுமான வரையில் எந்த ஒரு வேலைகளாக இருந்தாலும் சரி, அதனுடைய முழுமையான தன்மைகளை புரிந்து கொண்டு செய்ய வேண்டும். ஜாமீன் கையெழுத்து போடுதல் தவிர்ப்பது நல்லது. புதிய வீடு, மனை, வண்டி, வாகனம் சார்ந்த விஷயங்களை தவிர்த்து விடுங்கள். யாரிடத்திலும் கடன் வாங்காதீர்கள். கடனும் இந்த நாளில் உங்களுக்கு சில பிரச்சனைகளை ஏற்படுத்திவிடும். முன்பின் தெரியாத நபர்களிடத்தில் குடும்ப விஷயங்களை பகிராதீர்கள். மாணவ மாணவிகள், படிப்பில் உங்களுக்கு சில கவனக்குறைவு இருக்கலாம். தேர்வு எழுதுபவர்கள் முழுமையாக உங்களை அறிந்து படித்து நீங்கள் எழுத வேண்டும். அவசர கதியில் எதையும் செய்யாதீர்கள். நெருக்கமானவர்கள் பற்றிய புரிதல்கள் இருக்கும். சிந்தனை போக்கில் கவனம் இருக்க வேண்டும். விவேகமான செயல்பாடுகள் நல்ல மதிப்பையும் பெற்றுத்தரும். அலைச்சல்கள் இருக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த விஷயங்கள், பணம் சார்ந்த விஷயங்களுக்கு, கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் முடிவு எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் ரிஷபம், கன்னி, மகரம், மீனம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், சிம்மம், மிதுனம், துலாம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். நட்சத்திர பலன்கள்: உத்திராடம் நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. வேலைகளில் கவனமாக இருங்கள். அஜாக்கிரதையாக இருக்கக்கூடாது. சிவபெருமானை வழிபடுங்கள். பார்வதி பரமேஸ்வரருடைய வழிபாடு மனக்குழப்பத்தை போக்கும். திருவோண நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சந்திர பகவான், தெய்வம் ஸ்ரீ காஞ்சி காமாட்சி அம்பிகையை வழிபடுங்கள். நல்லதே நடக்கும். திருவோண நட்சத்திரக்காரர்கள் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். மனக்குழப்பங்கள் இருக்கும். யாரிடத்திலும் அதிகமாக பேச வேண்டாம். குறைகளை கூறாமல் இருப்பது நல்லது. மௌன விரதத்தை அனுஷ்டியுங்கள். அவிட்டம் நட்சத்திரம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான், தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. புரிதல் மேம்படும். தலை நிமிர்ந்து வாழக்கூடும். அலைச்சல்கள் இருக்கும். திட்டமிடாத வேலைகளினால் சங்கடங்கள் வரும். இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கும்பராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கும்பராசியே போற்றி, ஓம் ஸ்ரீ சனீஸ்வர பகவானே போற்றி, ஓம் ஸ்ரீ சிவபெருமானே போற்றி, ஓம் ஸ்ரீ கும்பராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. வெள்ளிக்கிழமை தினம் இந்த நாள் உங்களுடைய ராசிக்கான அமைப்பை வைத்து பார்க்கும் பொழுது மற்றவர்கள் புரிந்து கொள்ளக்கூடிய விதமாக உங்களுடைய செயல்கள் அமையும். அஷ்டமஸ்தானத்திலேயே கேத்து பகவானுடைய சஞ்சாரம் இருக்கிறது. நேரம் கிடைக்கும் பொழுது பிள்ளையார் கோவிலுக்கு சென்று வழிபாடுதலை செய்வது விசேஷம். திறமைகள் வெளிப்படும் நாள். பொருட்சேர்க்கை உண்டாகும். வீட்டில் இருப்பவர்களுடைய ஆதரவு கிடைக்கும். உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பதோடு நீங்கள் செய்யக்கூடிய வியாபாரத்திலும் சரி, தொழிலிலும் சரி, அவர்களுடைய பங்கீடு உங்களுக்கு உண்மையிலேயே கிடைக்கும். அதிக நன்மைகள் பெறுவதற்கான சூழ்நிலைகள் அமையும். தாயாருடைய ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகள் குறையும். வெளியூர்களுக்கு பயணிப்பீர்கள். பயணங்களால் மகிழ்ச்சியான தருணங்கள் ஏற்படும். வியாபார போக்கு உங்களுக்கு திருப்தியை தரும். கொடுக்கல் வாங்கலில் இருந்த பிரச்சனைகள் தீரும். தொழிலுக்காக, தொழில் முறைக்காக நீங்கள் வாங்கியிருந்த கடன்களை திருப்பி செலுத்துவீர்கள். அலுவலகத்தில் ஒத்துழைப்புகள் ஏற்படும். வளர்ச்சி பாதையை நோக்கி பயணிப்பீர்கள். மேன்மை நிறைந்த நாள். ராசிக்கான அமைப்புப்படி மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் உற்சாகம் பிறக்கும். தேர்வுகளை நல்ல விதமாக எழுதுவீர்கள். தேர்ச்சி பெறக்கூடிய பாக்கியம் உண்டு.
விளையாட்டுத் துறைகளில் இருப்பவர்களுக்கு பயிற்சியாளர்களுக்கு பேர் புகழ் அதிகரிக்கும். நேர்மறையான எண்ணங்கள் உதிக்கும். தெய்வ வழிபாட்டின் மூலம் நன்மைகளை பெற முடியும். உடல்நலம் மனநலம் இரண்டும் சீராக்கும். தம்பதிகளுக்கிடையே புரிதல் இருக்கும். குழந்தைகளால் உங்களுக்கு பெருமைகள் உண்டாக்கும். புகழ் சேரும். பட்டம் பதவி உயர்வு உண்டாக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கும் கல்வி சார்ந்த செயல்பாடுகளுக்கும் புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் முடிவு எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும்பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மிதுனம், துலாம், தனுசு, மேஷம், கும்பம். பகை ராசிகள் கடகம், விருச்சகம், கன்னி, ரிஷபம். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள். அவிட்டம் நட்சத்திரம் 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல் வாய்ப்புகள் கிடைக்கும். தொழில் முன்னேற்றங்கள் இருக்கும். ஒத்துழைப்பு உண்டாக்கும். வீட்டில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் அதிகரிக்கும். சதயம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ராகு பகவான். தெய்வம் ஸ்ரீ துர்க்கையம்மனுடைய வழிபாடு நல்லது. பிரச்சனைகள் குறையும். வெளியூர்களுக்கு பயணிப்பீர்கள். இறை வழிபாடு கை கொடுக்கும். விலை உயர்ந்த பொருட்களினுடைய சேர்க்கை அதிகரிக்கும். பயணங்களினால் நன்மைகள் பிறக்கும். மகிழ்ச்சி அதிகரிக்கும் நாள். பூரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான். வழிபாடு நல்லது. ஒத்துழைப்பு ஏற்படும். மேன்மைகள் நிறைந்திருக்கும். அலுவலக வேலைகள் திருப்திகரமாக நடக்கும். முதலீடுகள் மேம்படும். அலுவலக வேலைகள் திருப்தியையும் சந்தோஷத்தையும் கொடுக்கும். இந்த நாள் முன்னேற்றங்கள் நிறைந்த நாளாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மீனராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மீனராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ குரு பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியே போற்றி. ஓம் ஸ்ரீ மீனராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. வெள்ளிக்கிழமை தினம் மீனராசி அன்பர்கள் கிரகங்களினுடைய போக்குக்கு தகுந்தாற்போல் உங்களுக்கான பலன்களை நீங்கள் அறியலாம். தனம் சார்ந்த தேவைகள் நிறைவேறும். வருமானம் கிடைக்கும். புதியவர்களுடைய ஆதரவு கிடைக்கும். அலுவலக வேலைகளில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும். மனதில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் குடிக்கொள்ளும். ஆனந்தமாக இந்த நாளை முழுமையாக கழிப்பீர்கள். குடும்பத்தில் இருந்த கருத்து வேறுபாடுகள் அகலும். தம்பதியர்களுக்கிடையே மன ஒற்றுமை உண்டாக்கும். குழந்தைகளால் செல்வமும் சந்தோஷமும் கலகலப்பு உடைய நாள். எண்ணிய வேலைகளை திருப்திகரமாக முடிப்பீர்கள். ஆர்வங்கள் உண்டாக்கும். மனநிலையில் சீரான போக்கு இருப்பதால் வருமானத்தை அதிகப்படுத்துவதற்கான யோசனைகள் உண்டாக்கும். ஒவ்வொரு விஷயத்தையும் சுய சிந்தனையோடு நடத்துவீர்கள். மற்றவர்களுடைய கருத்துக்களை கேட்டாலும் நிறைவாக உங்களுடைய யோசனையை அந்த இடத்தில் செயல்படும். கால்நடைகள் வளர்க்கக்கூடியவர்களுக்கு ஆர்வங்கள் மிகுதியாகும். வங்கி கணக்கில் இருந்த பிரச்சனைகள் தீரும். இழுபறியான சூழ்நிலைகள் குறையும். பொருளாதார நிலை சீராகும். உத்தியோக வேலைகளில் சாதகமான வாய்ப்புகள் கிட்டும். சிக்கல்கள் குறையும் நாள். உடல்நலம் நன்றாக இருக்கும். மனநலம் நன்றாக இருக்கும். ஆரோக்கியமாக இருப்பீர்கள். பேச்சுவார்த்தைகளில் சம்பாதிக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கும். புதிய தொழில் முறைகள் முன்னேற்றங்கள் பிறக்கும். வியாபாரத்தில் பிறர் செய்யாத விஷயங்களை புதுமைகளை கையாளுவீர்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கடகம், விருச்சகம், மீனம், ரிஷபம், மகரம். பகை ராசிகள் மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. இங்கு குறிப்பிட்டுள்ள நட்பு பகை ராசிகளை தவிர அந்த ராசிக்கு மற்ற ராசிகள் சம ராசிகளாகும். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் இளநில நிறம். நட்சத்திர பலன்கள். புரட்டாதி நட்சத்திரம் 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான். வழிபாடு நல்லது. தேவைகள் நிறைவேறும்.
குடும்பத்தினுடைய நிலையை புரிந்து கொள்வீர்கள், வளர்ச்சியை நோக்கி பயணிப்பீர்கள். உத்திரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சனீஸ்வர பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. கருத்து வேறுபாடுகள் மறையும். கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள். கால்நடைகள் மீதான ஆர்வம் அதிகரிக்கும். வங்கியில் இருந்து வந்து இழுபறியான சூழ்நிலைகள் குறையும். ரேவதி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி புதன் பகவான், தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு, பெருமாள் வழிபாடு நல்லது. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் சாதகமாக்கும். சிக்கல்கள் குறையும். மனம் சார்ந்த கவலைகள் அகலும். இழுபறியான வேலைகள் எல்லாம் சீக்கிரமாக நடக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சந்தோஷம் உண்டாகும். இந்த நாள் மேன்மை நிறைந்த, வளர்ச்சி நிறைந்த நாளாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் அகிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். 12 ராசிக்காரர்களும் இந்த நாள், பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடுபவர்களுக்கு நம்முடைய சேனல் சார்பாக பிரத்யேக நல்வாழ்த்துக்கள். ஓம் நம சிவாய. சிவாய நம. ஓம். ஓம் சரவண பவ. நற்பவி நற்பவி நற்பவி.